ஆபரேஷன் சிந்து மூலம் இஸ்ரேலிலிருந்து நாடு திரும்பிய மாணவர்கள் டெல்லியிலிருந்து சொந்த ஊர் திரும்ப தமிழ்நாடு அரசு எவ்வித ஏற்பாடும் செய்யவில்லை என புகார் தெரிவித்துள்ளனர். ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக இரு நாடுகளிலிருந்தும் இந்தியர்களை ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் மத்திய அரசு மீட்டு வருகிறது. இந்நிலையில் இஸ்ரேலிலிருந்து டெல்லி வரை தங்களை மத்திய அரசு பாதுகாப்பாக அழைத்து வந்ததாகவும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் நாடு திரும்பிய மாணவர்கள் தெரிவித்தனர். அதே சமயம் தமிழக அரசு டெல்லியிலிருந்து சொந்த ஊருக்கு திரும்ப தங்களுக்கு எவ்வித ஏற்பாடுகளும் செய்யவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். 3 நாட்களாக பயணம் செய்து சோர்வில் இருந்த தங்களுக்கு விமான டிக்கெட் கூட எடுத்து தரவில்லை எனவும் தாங்களாகவே டிக்கெட் எடுத்துக்கொண்டு கோவை விமான நிலையம் வந்தடைந்தோம் எனவும் நாடு திரும்பிய மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பல மிகுந்த சிரமத்து மத்தியில் நாங்கள் குவைத் வந்தடைஞ்சோம். அம்மான்லேருந்து குவைத் வந்தடைஞ்சோம். வந்ததுக்கப்புறம் நாங்கள் குவைத்திலேருந்து விமானத்தில் ஏற்றப்பட்டு டெல்லி நோக்கி வந்து கொண்டிருந்த போது திடீரென்று கத்தாருடைய வான்வெளியாக மூடப்பட்டுச்சு. திரும்ப குவைத்துக்கு அனுப்பப்பட்டோம். மீண்டும் அங்கேருந்து இந்திய அயலகத்துறை மிகவும் உதவி செஞ்சாங்க. அதுக்காக மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம் நாங்கள். அப்புறம் திரும்ப நாங்கள் டெல்லி வந்த உடனே தமிழ்நாடு அரசு எங்களை பிக்கப் பண்ண வந்தாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா அவங்க எங்களுக்கு சரியாக இந்த தடவை உதவி செய்ய முடியல அவங்களால. ஏன்னா திரும்ப நான் உங்களுக்கு ரயில் ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது எப்படி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3 மணிக்கு ஆரம்பித்த பிரயாணம் எங்களுது. ரொம்ப இடர்பாடுகளுக்கு மத்தியில் நாங்கள் வந்த பொழுது எங்களுக்கு திரும்ப ரயில் பயணம் அப்படிங்கிறது மீண்டும் 3-4 நாள் ரயில் பயணங்கிறது எங்களால் முடியாத காரியம். நாங்கள் இக்கட்டான சூழ்நிலை வந்திருக்கிறோம். ஸோ விமான பயணச்சீட்டு ரெடி பண்ணி தாங்க அப்படின்னு சொன்னோம். ஆனால் அவங்களால அது பண்ண முடியல. அது இந்த டைம் எங்களுக்கு உதவி செய்ய அவங்களால கொஞ்சம் முடியாமல் போயிட்டுருது. அது கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. அவ்வளோதான்.